டோஸை வச்சு சென்டர் ஃப்ரண்ட் டாட்டோ ஆர்ம் ஹோல் ரவுண்டில் வர டாட்டோ எப்படி மார்க் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே மெயின் டாட் எப்படி மார்க் பண்ணுங்கிறத ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃப்ரண்ட் பார்ட் எப்போவும் ஊக்பட்டி பக்கம் தான் மார்க் பண்ணணும். ஊக்பட்டி இந்த மாதிரி வைங்க. இதனோட ரெடி அளவு 2 இருக்கணும். அதே மாதிரி சென்டர் ஃப்ரண்ட் டாட்டனவே தச்சிருப்பாங்க, அங்கே ஒரு மார்க்கிங். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்டில் வர டாட்டை இப்போ மார்க் பண்ணலாம். ப்ளவுஸ் இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த ஷோல்டரில் உங்கள் டேப்பை வச்சு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத இங்கே கண்டுபிடிங்க. 5.5 இன்ச்சில் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த 5.5 இன்ச் தான் நம்ம இங்கே மார்க் பண்ணோம். அதே மாதிரி ரெடி அளவில் டேப்பை வச்சுட்டு 5.5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணுங்கள். மெயின் டாட், சென்டர் ஃப்ரண்ட் டாட், ஆர்ம் ஹோல் ரவுண்ட் டாட் மூணுத்துக்கும் இங்கே இடைவெளி எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். கொக்கிப்பட்டி பக்கம் எடுத்துகிட்டு இந்த மெயின் டாட்லேருந்து சென்டர் ஃப்ரண்ட் டாட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு 2 இன்ச் வருது. அதே மாதிரி மெயின் டாட்லேருந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டில் வர டாட்டு 2.5 இன்ச் வருது. அதே மாதிரி சென்டர் ஃப்ரண்ட் டாட்லேருந்து ஆர்ம் ஹோல் டாட் வந்து 2.5 இன்ச் வருது. இப்போ இது கரெக்டாக வைக்கணும். இங்கே மெயின் டாட்லேருந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டில் வர டாட் வந்து 2.5 இன்ச்சு. இங்கேருந்து இது 2 இன்ச்சு. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே 2.5 இன்ச் வைக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் டாட்டுக்கு இடையே இருக்கிற அளவை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கேருந்து இதுக்கு ஒரு கோடு, இங்கேருந்து இதுக்கு ஒரு கோடு. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.